நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் நெல்லை மாநகர மேயராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அறிவரசுவிடம் கேட்கலாம். அறிவரசு, விவரங்கள். நெல்லை மாநகராட்சியின் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் இன்று நெல்லை மாநகராட்சியின் 7வது மேயராக அவர் தேர்தலில் பதவி ஏற்றுக்கொண்டார். அவர் இந்த பதவியேற்பு விழாவிற்கு முன்னதாக தனது வீட்டிலிருந்து அவர் வழக்கமாக வரும் சைக்கிளில் வருகை வந்து அங்குள்ள நெல்லையப்பர் கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு மீண்டும் அங்குள்ள காந்திமதி அம்மாள் யானைக்கு பழங்கள் அனுப்பி வழங்கிவிட்டு நேராக பதவியேற்பு விழா நடக்கும் ராஜாஜி மண்டபத்திற்கு வருகை தந்தார். இந்த ராஜாஜி மண்டபத்தில் இன்று காலை மிகவும் எளிமையாக நடைபெற்ற அந்த விழாவில் நெல்லை மாநகர ஆணையாளர் சுகபுத்ரா அவருக்கு மேயர் பதவிக்கான பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின் அவரது மேயரின் கிட்டி என்ற ராமகிருஷ்ணனின் தாயார் மரகதா அம்மாள் மற்றும் நெல்லை மாநகர ஆணையாளர் சுகபுத்ரா ஆகியோர் அவருக்கான மேயர் அங்கி மற்றும் செங்கோல்களையும் வழங்கினார். நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரை நெல்லை மாநகராட்சியில் 55 வார்டுகள் உள்ளன. அதில் அவர் 25வது வார்டு உறுப்பினராக இவர் ஏற்கனவே இருந்து வந்தார். திமுகவின் அடிமட்ட தொண்டராக இருந்து வந்த இவர் தற்பொழுது நெல்லை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தது திமுகவினரிடம் மற்றும் மாநகர உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 3ஆம் தேதி நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்ததை முன்னிட்டு கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த மேயர் தேர்தலுக்கான தேர்தல் நடைபெற்றது. அதில் இவர் வெற்றி பெற்று இன்று பதவி பிரமாணம் செய்து மேயராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரை நெல்லை மாநகராட்சியில் இதுவரை திமுக 4 முறையும் அதிமுக 3 முறையும் இந்த மேயர் பதவியை வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 7வது மேயராக இவர் இன்று பதவி பிரமாணம் கிட்டி என்ற ராமகிருஷ்ணன் மேயராக பதவி பிரமாணம் செய்தார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.